குவாலிட்டி எதுவும் தெரியாமல் தான் தருமாறி. குவாலிட்டி எதுவும் தெரியலன்னா தர்மமாக தான் இருக்குதான். தியானத்தை விட ஞானத்தை பெறுன்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம். இப்போ தியானங்கிறது தான் ஞானத்துடைய அடிப்படையான ஒரு விஷயம். மக்கள் தியானத்தைங்கிறத இப்போ அதிகமாக நம்ம வீட்டுக்கு கொடுத்தா தியானத்தை செஞ்சு அதிகமாக நிறைய வந்துருக்கு. அப்போ தியானத்தை விட ஞானத்தை பெறும் அப்படிங்கிறப்ப தியானம் எந்த வகையில் ஞானத்துக்கு கிடையாது. தியானங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குறது தான் தியானம். ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் ஒரு நல்ல அனுபவத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி உள்ளது தான் தியானம். ஒரு அனுபவம் கிடையாது அப்படின்னா யாருக்கும் தியானம் பண்ணவே போக மாட்டாங்க. தியானம் பண்ணால் ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து தான் தியானம் பண்ணுறாங்க. அதனால் தியானம் ஆனால் அது வேலை சில வேலைகளுக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு டென்ஷனான வேலை